ரூபாய் 1 கோடி மான நஷ்ட ஈடு கோரி தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் பாபி சிம்ஹா பதிலளிக்க செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூர் நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி தொடர்ந்த வழக்கில் நடிகர் பாபி சிம்ஹாவிற்கு ஆலந்தூர் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் காங்கிரஸ் முன்னாள் எம்பியான JM ஆரோனின் சகோதரர் மகன் உசேன் தாக்கல் செய்துள்ள அவதூறு வழக்கில் பள்ளி பருவ நண்பரான நடிகர் பாபி சிம்ஹாவுக்கு அறிமுகமான காசிம் என்பவர் கட்டுமான ஒப்பந்ததாரர் மூலமாக கொடைக்கானலில் வீடு கட்ட பாபி சிம்ஹா முடிவு செய்ததாகவும் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பணி 90% முடிந்த நிலையில் அதற்கான தொகையை பாபி சிம்ஹா தராதால் அவர்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் தனது தந்தை இது தொடர்பாக சமரசம் செய்ததால் தந்தையை மிரட்டி அவதூறாக திட்டியதாகவும் குறிப்பிட்டார். பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது தன்னை வனத்துறை தொடர்பாக பல்வேறு கிரிமினல் வழக்குகளை நான் எதிர்கொள்ள வருவதாகவும் அவதூறாக பரப்பியிருப்பதாகவும், எனவே இந்த அவதூறுகள் மூலமாக தமது மன உளைச்சல் ஏற்படுத்தியிருப்பதாகவும், இதற்காக மான நஷ்ட ஈடு ரூபாய் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், தன்னை பற்றி பேசுவதற்கு நடிகர் பாபி சிம்ஹாவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஆலந்தூர் நீதிமன்றம் மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.